வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்குறோம். ஓகேவா? நேற்று என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி 2 பீஸு ஜாயின் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தேன். ஒரு பீஸில் 5, 6, உயரம் 4 போட்டுவாங்க. முடிஞ்சால் 2 பக்கமும் அதே போல் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் ட்ராயர் போட சொல்லியிருந்தேன். நீளம் 5, அகலம் 4, உயரம் 3. சரிம்மா? இப்போ பாருங்கள், இது லாஸ்ட்டு ரோ முடிக்க போகிறேன். 4வது உயரம் முடிக்கிறேன். இப்போ லாஸ்ட் மணியில் கோக்கும்போதுமா வலது கை உயரில் 2 மணி கொத்துக்கிடுங்க. ஓகேவா? அதாவது இந்த மேல் மணியில் ஒயர் வரணும். எப்போவும் நமக்கு இந்த சைடில் வர இப்படி மணியில் தானே ஒயர் வரும். வலது கை மணி ஒயரில் 2 மணி கொத்தோன்னா இந்த மாதிரி வரும். இப்போது இடது கை ஒயரில் எல்லாருக்குமே இந்த எட்ஜில் தான் முடியும்னு நினைக்கிறேன். யாருக்கும் இந்த பக்கம் முடியறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி ஒரு வேளை இங்கே முடிஞ்சதுன்னா எப்படி போடணுன்றதை நான் அடுத்த இதில் போடுறப்ப சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன இப்போ எப்படின்னா, இடது கை ஒயரில் 2 மணி, வலது கை ஒயரில் 1 மணி. மறுபடியும் இடது கை உயரில் 2 மணி, வலது கை உயரில் 1 மணி. இடது கை உயரில் மறுபடியும் 2 மணி. வலது கை உயரில் 1, 1, 2, 3 போட்டிருக்குமா? இன்னும் அதே போல் 2 போடணும்.
1 2 3 4 5 போட்டிருக்கோம்மா. புரிஞ்சுதா? இந்த இப்படி பானை மாதிரி நம்ம போட்டுட்டு வந்ததில் 4வது ஒயர் முடிவில் இந்த லாஸ்ட் மணியில் மேல் பக்க மணியில் இருக்கிறதுல ஒயர் வரும். வந்த உடனே இடது கை ஒயரில் 2 மணியும் வலது கையில் 1 மணியும் கோர்த்து இந்த ஒயரை அந்த 2வது மணியில் எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். அந்த மாதிரி 1 2 3 4 5 போடணும். இப்போது வலது கை ஒயரில் ஒரு மணியை கோத்துக்கிட்டு அதே ஒயரை இந்த பக்கம் இருக்குது இல்லையா, பானாவனுடைய எதிர் சைடில் இன்னொன்று இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற அந்த மேல் மணி இந்த வெளிப்பக்கமாக உங்கள் வலது கை பக்கமாக இருக்கிறதுல மேல் மணியில் விடணும். இப்போது இடது கை ஒயரில் ஒரு மணி கோத்து இந்த ஒயரை அதில் எதிர்பக்கம் விட்டு இப்போ பாருங்கள். ஓகேவா? 5 தானே, சாரி. நாலு கொத்துக்கிடுங்கம்மா. 1 2 3 4 கொத்துட்டு 5வது போடும்போது நான் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டேன். இந்த பக்கம் தானே 6 இது வரும், இங்கே 5 தானே அகலம். ஓகேவா? சாரி. வலது கை ஒயரில் ஒரு மணியை கோர்த்து இதில் விட்டு இப்போ 2 ஒயருக்கும் சரியா? இப்போது வலது கை பிடிச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒயரை இதில் 2வது மணியில் கோக்கணும். இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டால் உங்கள் இடது கை பக்கம் இருக்க ஒயரில் ரெண்டு மணி. இந்த ஒயரை 2வது மணியில் எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். இப்போ இதில் அடுத்த மணியில் விட்டு எடுக்கணும். சரிங்களா? இப்போ மறுபடியும் ரெண்டு மணி. இப்போ இந்த மணியில் விட்டு இந்த செகண்ட் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இதில் 2வது மணிலையும் விடணும். இப்போது 3 மணியில் ஒயர் இருக்கும். ஓகேவா? ஒரு மணியை காமனாக கோக்கணும்.
சரிங்களா? இப்போ 2 ஜாயின் பண்ணிட்டோமா? இப்போது இந்த ஒயரை அடுத்த மணியில் கோக்கணும். இப்போ அதே போலயே இந்த கடைசி மணியில் விட்டு இதில் இருக்கிற இந்த அடுத்த மணியில் விடணும். ஒரு மணி கோக்கணும். இப்போ அடுத்த மணியில் எப்பவும் போல் 2 மணியாக கோத்து இது வரைக்கும் போட்டுவாங்க. இப்போ கடைசி மணி இந்த பக்கம் இருக்கிற மணி ஒரு மணி கோக்கணும். இப்போ எப்பவும் போல் 2 மணி. இப்போ கடைசி மணி இந்த சைடு மணி ஒரு மணி. இப்போ வலது கை ஒயரை இந்த கடைசி மணியில் கோத்து அதே ஒயரை இந்த லாஸ்ட்டில் ஒரு ரோ வருது இல்லையா, 5 மணி ரோ, கோத்துட்டு ரெண்டுத்துக்கும் குறுக்கில் ஒரு மணி. புரியுதுங்களாம்மா? இப்போ இதை அப்படியே ஜாயின் பண்ணணும். ஒரே ஒரு மணி தான் கோக்கணும். இந்த ஒயரை இந்த பக்கம் மணிலையும் அந்த ஒயரை அந்த பக்கம் மணிலையும் கோத்துட்டு
மணியே கோக்காத இந்த 4 மணிலையும் ஒயரை மாற்றி விட்டு முடிச்சு போட்டு 2 ஒயரில் விட்டு கட் பண்ணிக்கணும். 2-3 முடிச்சு போட்டுட்டு பக்கத்தில் 2-3 மணியில் அந்த ஒயரை விட்டுட்டு கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளுடைய அந்த ட்ராயர் வைக்கிற மேல் பாகம் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் இந்த பக்கமும் நீங்கள் போட்டு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ ட்ராவை பார்க்கலாம். இப்போ இது மாதிரி இருந்ததுன்னா இப்படி கோத்துக்கிட்டீங்க. கொஞ்சம் சைடு வரா போல் இருக்கும். அதாவது இங்கே இப்படி டோர் ஓப்பன் பண்ணுவோம், நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் இப்படி பிடிச்சி இப்படி இழுத்து, அதுக்கு பதில் நான் வந்து இங்கே ஒரு சின்னதாக இப்படி பிடிச்சி இழுக்கிறா போல், அதாவது இங்கேருந்து இப்படி எடுக்கிறா போல். ஓகேவா? அந்த மாதிரிக்கு இங்கே ஆக்சுவலாக 1 2 3 4 டைமண்ட் வருதுமா. அதனால் ஏதாவது ஒரு பக்கம் கொஞ்சம் சைடில் வர, ஒன்று இந்த பக்கமோ அல்லது அந்த பக்கமும் வரும். இப்போ 5 இருந்ததுன்னா இந்த பக்கம் 2 டைமண்ட், இந்த பக்கம் 2 டைமண்ட் விட்டு சென்டராக போடலாம். உயரத்தில் ஓகே 3 டைமண்ட் தான் இருக்குது. ஆனால் அகலத்தில் 1 2 3 4 வருது. 4 வரும்பொழுது இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் உள் பக்கத்திலிருந்து வருதில்ல 2வது டைமண்டில் என்ன பண்ணுங்கள், நான் இப்போ வேறு கலர் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு இல்லை இதே கலரே எங்களுக்கு இருக்கட்டும்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஹேண்டிலுக்கு வேறு கலர் கொடுக்குறேன். 4 மணி கொத்துக்கள். 4வது மணியில் இப்போ 3 மணி.
2 மணி. ஓகேவா? இப்போ இந்த ஒயரை எல்லா மணிலையும் ரவுண்டாக வெட்டுவாங்க. ஏதாவது ஒரு ஒயரை விட்டாலும் சரி, அல்லது இந்த ஒயரில் ஒரு 4 மணியில், அந்த ஒயரை ஒரு 4 மணிலன்னு விட்டு வந்தாலும் ஓகே. அதை முடித்து போட்டுட்டு ஏதாவது ஒரு 2 மணியில் மறுபடியும் கோத்துமா இப்படி ஏதாவது ஒரு டெக்கரேஷன் மணி உங்கள்கிட்ட பெரிய சைஸில் இப்படி ஒரு மணி இருந்தால் சும்மா கோத்து முடி போட்டு விட்டு, இல்லையா வெறுமை அந்த வேறு கலர் கொடுத்தமே அதோடவேவும் நிறுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை இந்த ட்ராயரை அப்படி திறக்கணும். ஓகே, கிளிப்பு, ஹேர் பின்னு, நெயில் பாலிஷ் எல்லாம் ட்ரெஸ்ஸிங் டேபிளில். ஓகேவா? இப்போது ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு, இப்போ இதே போலயே இந்த பக்கம் ட்ராயரை போட்டுருங்கம்மா. 4 ஒயரம் போட்டு இதே இங்கே க்ளோஸ் பண்ணாப்புலேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று இதே போல் போட்டு இது உள்ளே வச்சுடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 இருக்குது. 5 போட்டோம் இல்லையா, இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5. அந்த 6 மணியில் ஒரு மணியில் விட்டு இந்த ஒயரம் வந்திருக்குதில்ல, ட்ராயருக்கு பேஸ் போட்ட ஒயரு, அது இதோ இருக்கிற ஒரு ஒயர மணியில் 4 ஒயரம் போட்டிருக்குமா, 1 2 3 4. அந்த 4ல் கீழே இருக்கிற மணிலையும் இங்கே பேலன்ஸ் 6 மணி வந்திருக்கும் பாருங்கள். இந்த 5க்கு இங்கே போட்டோம், இந்த 5க்கு இங்கே போட்டோம் 16ல், மீதி 6ல் ஒரு மணி இருக்கும் இல்லையா, அதில் ரெண்டு மணி. ஓகே, இப்போ பக்கத்து மணியில் கோத்துக்கணும்.
3வது மணி. நாலாவது மணி. அஞ்சாவது மணி. இப்போ 6வது மணி கோக்கும் பொழுது இந்த 6வது மணியில் கோத்துக்கணும். அதே போல் இந்த பக்கம் 4 உயரத்தில் கீழே ஒரு மணி இருக்கு இல்லையா, அந்த மணியில் கோத்துக்கணும். இப்போ ஒரு மணி. இப்போ ஒரு லைன் முடிஞ்சிருக்கு. இப்போது அடுத்த லைனுக்கு என்ன பண்ணணும், வலது கை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒயரை இதோ இதில் இந்த உயரத்தில் 2வது மணி இருக்கு இல்லையா, அதில் கோக்கணும். கோத்து எப்பவும் போல் 2 மணியாக இது வரைக்கும். இது கடைசி மணியில் கோக்கும் பொழுது அதே போல் கடைசி மணியில் கோத்து இங்கே இந்த 2வது உயர மணியில் கோத்துட்டு ஒரு மணி கோக்கணும். அப்போ 2 ரோ ஜாயின். இதை போல் இந்த 4 உயரத்துக்கும் கோத்துட்டு வாங்க. ஓகேவா? அந்த 4 உயரையும் இப்படி கவர் பண்ணிட்டு வாங்க. எப்படி வரும், இந்த மாதிரி வருமா, இந்த மாதிரி இங்கே வரும். இங்கே மேலே நம்ம கவர் பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் வெறுமை எப்படி வரும். அது வரைக்கும் போட்டு வந்துடுங்க. நாளைக்கு அதனுடைய கண்டினியூஷன் எப்படி போடணும், இதை எப்படி அட்டையை வச்சு ஜாயின் பண்ணுறேன்ற பார்த்தா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓகே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி ஜாயின் பண்ணணும், உள்ள ட்ராயருக்கு என்ன பண்ணணுன்றதை சொல்லியிருக்கிறேன். அதே போல் இந்த பக்கம் கவர் பண்ணி இதுக்கும் ஒரு ட்ராயர் போட்டுருங்க. இந்த 6 மணியை இந்த 4 பக்கமும் இந்த உயரத்துக்கும் ஜாயின் பண்ணி 4 உயரம் போட்டு வந்துடுங்க. மீதியை அடுத்த இதில் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது ஐட்டம் வரும். அண்ட் வீடியோவை பற்றின கமெண்ட்டும் உங்களுடைய அபிப்பிராயத்தையும் கமெண்ட்டில் போடுங்க. ஏதாவது ஆர்டராகவோ அல்லது வேறு ஏதாவது நீங்கள் போகிறதுல உங்களுக்கு டவுட்டோ இருந்தால் ப்ளீஸ் கான்டாக்ட் மீ இன் வாட்ஸ்அப் நம்பர். ஏன்னா நான் இந்த கமெண்ட்டுக்கு ஆனால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், பண்ணாமல் இருக்க மாட்டேன். பட் அதை நான் உடனே பார்க்கணுன்றது இல்லை. நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பார்ப்பேன். உடனே வீடியோவை பார்த்து கமெண்ட் இல்லை, ஆனால் கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். பட் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ அல்லது ஏதாவது போட்டு தர சொல்லி ஆர்டர் போல் கேட்குறதோ இல்லை அந்த மாதிரினா எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில்
கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.